டெஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. தெரியுதுங்களா ஸ்பார்க் வராது? गाइस பாருங்க சூப்பராக ஒர்க் ஆகுது. வேற மாதிரிங்க மச்சான்மார்களை நீங்கள் பார்த்துருக்க மிஸ்டர் ஆடம் ப்ரோ சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நான் 2-3 நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன் லைட்ரு செய்ய போகிறேன், லைட்ரு செஞ்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சு முடிச்சிட்டேன். இதோ பார்த்தீங்கன்னா இதான் அந்த லைட்ரு. இது கேஸ் லைட்ரு தான். இது நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். இது எப்படி சரி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட்ரு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 5 ரூபா இல்லை 10 ரூபா இருக்கும். அந்த லைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சின்ன லைட் இருக்கும். இதோட பேர் என்னன்னு தெரியல. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லைட்ருன்னு நான் வச்சுக்கிறேன். இதை எடுத்துட்டு நம்ம ஓரமாக வச்சுருவோம். நமக்கு 2 அலுமினியம் ஒயர் வேணும். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா பழைய ஃபேனில் இருந்து நான் எடுத்தேன். ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஒயர் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பிளாக் கலரில் உள்ள அந்த லைட்டில் ஒரு ஒயர் ஒன்று வந்திருக்கும். பிளாக் இல்லை ப்ளூ ஏதாச்சும் கலரில் வந்திருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்திருக்கு. அந்த ஒயரோட சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. ஒரு ஒயரை மட்டும். அப்படியே இன்னொரு ஒயரையும் எடுத்துகிட்டு அந்த லைட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன கம்பி மாதிரி வந்திருக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கம்பி இருக்கும். அந்த கம்பியில் வச்சு முறுக்கி விட்டு அது மேலே வந்து ஃபெவிக் போட்டு ஒட்டிடுங்க. இதை ஒட்டினோடய பார்த்தீங்கன்னா வேலை ஓரளவு முடிஞ்சிருச்சு. மச்சான்மார்களை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்கை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வச்சுருக்க லைட்டில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இது வந்து மாட்டலை, நான் ஹீட் பண்ணி அதில் வந்து அமுக்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த குளூவை ஹீட் பண்ணி மாட்டும் போது கரெக்டாக அந்த மேலே உள்ள பின்னில் மட்டும் மாட்டிக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம அமுக்கும் போது நம்ம வந்து இடிக்கக்கூடாது. மச்சான்மார்களை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரஞ்சு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த சிரஞ்சு எடுத்துட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சுக்குள்ளே வந்து ஒரு மேலே கீழே போயிட்டு வரும். அந்த பார்த்தீங்களா அமுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். அதை அப்படியே வெளியே கழட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒன்று போட்டிருப்பாங்க. அதையும் கழட்டி எடுத்துருங்க. அந்த பிளாக் மாட்டி இருந்துச்சுல அந்த ஒயிட் கலரில், அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. மச்சான்ஸ் பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க, தப்பாதும் பண்ணி விட்றாதீங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே கிளம்பி போயிட்டு வரதை பார்த்தீங்கன்னா 3 ml வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. மச்சான்ஸ் அடுத்த கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதில் 2 ஓட்டை போடணும். அந்த ஓட்டையோட சைஸுன்றதை பார்த்தீங்கன்னா 2 ஒயர் போகிற மாதிரி சைஸ்க்குள்ள போட்டுக்கோங்க. ஓட்டையை மட்டும் போட்டு விட்டு அதில் வந்து 2 ஒயரையும் உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கம்மு போடணும். நம்ம அந்த இடத்துல மட்டும் குளுவை போட்டு ஒட்டிக்கிறேன். ஏன்னா அது மேலே இங்கே நான் வரக்கூடாதுல்ல, அதுக்காண்டு தான். அடுத்ததான் நம்ம 2 ஓட்டை போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து ஃபெவிக் ஊற்றிக்குவோம். ஊற்றி விட்டு நம்மளுடைய சிரஞ்சில் வச்சு மாட்டி விட்டுருவோம். நம்மளுடைய வேலை பார்த்தீங்கன்னா 50% முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஓரளவு முடிஞ்சிடுச்சு. நம்மளுடைய லைட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஒரு 3 ml வச்சு இந்த மேலே இங்கே போகிறத கட் பண்ணி இருந்திருப்போம். அதில் வந்து ஒன்றை யூஸ் பண்ணியிருப்போம், இன்னொன்று யூஸ் பண்ணி இருக்க மாட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி ஒன்று இருக்கும். அந்த கைப்பிடி முடித்த கட் பண்ணி எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டையை போட்டுவிட்டு அதில் ஃபெவிக்கை ஊற்றிக்கோங்க. ஃபெவிக்கை ஊற்றி விட்டு அதில் வச்சு மாட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபெவிக் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளூவோட வச்சு ஒட்டிக்கலாம். சூப்பராக நிற்கும். நம்மளோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக, ரொம்பலாம் பெருசாக வேணாம், இந்த மாதிரி அளவே போதும். அதை எடுத்துட்டு அந்த சிரஞ்சுக்கு மேலே வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் அந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும். இந்த மாதிரி இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். என்னன்ற சொல்கிறேன். அந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 ஒயரும் ரொம்பவும் தள்ளி இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கணும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பார்க் வரணும். அந்த மாதிரி பார்த்து மாட்டிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து சின்னமாக வாட்டர் பாட்டில் கூட கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. மச்சான்மார்களை வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. தெரியுதுங்களா ஸ்பார்க் வராது? சூப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்ததை நம்ம இதை வந்து கேஸில் வச்சு டெஸ்ட் பண்ணிவிடுவோம். கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ லைட்டரை அமுக்கி பார்த்துருவோம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. கைஸ் பாருங்க சூப்பராக ஒர்க் ஆகுது. வேற மாதிரிங்க பாருங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது. மச்சான்மார்களை யாரும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிவிசி பைப் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்படி வைக்காமல் நீங்கள் சிரஞ்சை வச்சு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து நெருப்பு போட்டுரும். அதனால தான் சொல்கிறேன், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோங்க. சின்ன பசங்க ட்ரை பண்ணாதீங்க. மச்சான்மார்களை வீடியோ இன்னும் முடியல, கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சாக்லேட் கவர் பார்த்தீங்கன்னா கிடந்துச்சு. அதை வந்து நம்மளுடைய லைட்டில் வந்து சுற்றிக்கிட்டேன். நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறனா கூட அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடிக்கிற அளவு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டில் சின்ன பசங்க ட்ரை பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ விஷயோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் பாய்.